என்னங்க வந்துட்டீங்களா? என்ன சட்னிங்க? முள்ளங்கி சட்னி. முள்ளங்கியா? எல்லாம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் வச்சுட்டு முள்ளங்கி. இனிமேல் இந்த கிளைமேட்டுக்கு முள்ளங்கி சொரக்காய் சட்னி தான் நல்லா சூப்பராக இருக்கும். அப்படிங்களா? நானும் அரைப்பேன். நான் இங்கே வந்து தான் முள்ளங்கி சட்னி அரைக்கவே கற்றுக்கிட்டேன். சரி, நம்ம வீட்டில் முள்ளங்கி சட்னி பார்க்கலாம். கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும், அப்போ தான் கோல்டு பிடிக்காது. சாப்பிடலாம், வா சாப்பிடலாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்படி டேஸ்ட் பாரு. இது பார்த்துக்கலாமா? செம்மையா இருக்குல்ல? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னங்க இன்னைக்கு நம்ம வீட்ல டின்னர் என்ன? இன்னைக்கு நம்ம வீட்ல கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி பத்தி வாங்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய, ஆமா பெரிய கட்டா இருக்கு. ஆமா பெரிய கட்டு தான். இன்னைக்கு நம்ம வீட்ல கொத்தமல்லி சட்னி தான் பார்க்கலாம் வாங்க. ஓகே பார்க்கலாம். இந்த கட்டர் எப்பங்க வேணும்த? நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நீங்க பிளாஸ்டிக் கட்டர் யூஸ் பண்ணாதீங்க, வுட்லயே யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வுட் கட்டர் வேணும்ன்றேன். நல்லா இருக்கு வேணும்தான். செட் ஆச்சுன்னா அப்படியே பெருசு வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு, அழகா இருக்கு. சட்னி ரெடி ஆயிடுச்சாங்க? சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இட்லி வெந்துன்னு இருக்கு. ஓகே சாப்பிடலாம். ரெடியா சாப்பிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண ரெடி ஆயிடுவாங்க. சரிங்க சரிங்க ஓகேங்க. சாப்பிடுறியா? என்ன சாப்பிடு. இன்னைக்கு ஒரு தோசை 2 இட்லி. டெய்லி இட்லியே சாப்பிடுவோம்ல. சாப்பிட்டு பாரு. சட்னி சரி ஓகே சாப்பிடு. சட்னி எப்படி இது? ஓகே சாப்பிடுடா.